வணக்கம். நான் டாக்டர் கே. ஞானசம்பந்தன். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். நான் கையெழுத்த போட்டதுக்கு அந்த மின்சார யூனிட்டுக்காண்டி நீங்கள் அதே மாதிரி சொன்னீங்க. நிறையா பேக்லாக் இருக்குது, ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படின்னு. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனா ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் பரிசீலித்து முடிவு எடுக்கலாம். அது அதுக்கு பெரிய ஃபினான்ஷியல் பட்ஜெட்லாம் அதுக்கு தேவையில்லை. மக்கள் அன்றாடம் தெருவில் பயணிக்கிறப்போ ஒவ்வொரு தெருவுலேயும் நாய்கள் தொல்லை நிறைய இருக்குது. இது பெட்டாக வளர்க்குறவங்க, நாய் மேலே விருப்பம் உள்ளவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல், இந்த தெருவில் பயணிக்கிறவங்க, புதுசாக பயணிக்கிறவங்க, ஏன்னா அதோட கடிச்சிருச்சு அப்படின்னா அதோட பின்விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கும் அந்த சொல்யூஷன் ஒன்று கொடுங்க. இன்னும் நிறைய இடத்துல ப்ராப்பரான ரோடு இல்லாமல் இருக்குது. நம்பர் 2 இது. நம்பர் 3 என்னென்னா, சில இடத்துல ஷேர் ஆட்டோக்கள் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சில பேர், நான் எல்லா ஓட்டுநரையும் சொல்லலை, சிலர் ஒரு டிக்கெட் இருக்குது, ஒரு டிக்கெட் போகிற வழியில் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, டக்குன்னு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாமல் கூட டக்குன்னு டர்ன் பண்ணுறாங்க. இது நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது, விளைவுகளை கூட ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் பொதுமக்கள் டெய்லி சந்திக்கிறது. இது நீங்கள் ஒரு கையெழுத்து மூலமாக ஈஸியாக சரிப்படுத்திடலாம். அப்புறம் ரொம்ப நாளாக இருக்கிற இந்த ரெக்வெஸ்ட்டு, கல்லுக்கு அனுமதி வேண்டுங்கிற ரெக்வெஸ்ட்டு, ஏற்கனவே எவ்வளவோ டாஸ்மார்க்கு இதெல்லாம் இருக்குது. பல வருஷமாக விவசாயிகள் இந்த அனுமதியை கேட்டு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து தான். இப்போ கூட ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு கன்னியாகுமரியில், இந்த கல் பிரச்சனைக்காண்டி. பல விவசாயிகள், ஏன் நீங்கள் பிறந்த உங்களோட பூர்வீகம் ராமநாதபுரத்தில் கூட இதில் நிறைய பேர் பயன்பெறுவாங்க. பூர்வீகம்னு சொல்லி ராமநாதபுரம் அப்படின்னு தான் சொல்லி மீடியாவில் பார்த்தேன். கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியாது. பட் இதனால் விவசாயிகள் நிறைய பேர் பயன்பெறுவாங்க. இது நாலுமே கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் நினச்சா செய்யலாம். ஒரு கையெழுத்து மூலமாக செய்வீங்கன்னு நம்புகிறேன்.